ஹலோ மீ திஸ் இஸ் ஹர்ஷா ஃப்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் நூஹான்றவங்க கேட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நூஹா கதையை கொடுத்துட்டா. ஸோ அவள் இன்ஸ்டாவில் பெருசாக டிஎம் பண்ணியிருந்தா. ஸோ அவளுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ பெருசாக யாராலையும் டைப் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அவள் டைம் எடுத்து எனக்கு டைப் பண்ணி அனுப்பியிருக்கா. அதனால் நான் வந்து அவளுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் நூஹா. தென் ஸ்டோரி உனக்கு பிடிச்சபடியே நான் கண்டிப்பாக ஹோப் நான் கொடுப்பேன், நான் நம்புகிறேன். தென் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணு. தென் இன்ஸ்டாலேயும் வந்து சொல்லு. ஓகே மிஸ், நம்ம நூஹா கேட்ட மாதிரியே இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். ஒன் ஷாட்டோட டைட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபாலோயிங் ஃபார் அன்ரீச்சபிள் ப்ரொஃபஸர் டைட்டிலும் அவளே தான் கொடுத்தா. ஸோ ஓகே, நம்ம ஜேகேவோட இன்ட்ரோ பார்க்கலாம். ஜேகே வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருப்பான். அவன் ஒரு பெரிய கம்பெனி சிஓவோட பையன். அவங்க அப்பாவுக்கு ஜேகே வந்து நல்லா ஒர்க் பண்ணணும், லைக் அவன் பெரிய கம்பெனியில் சிஓவாக இருக்கணும் தான் அவங்க அப்பாவுக்கு ஆசை. பட் ஜேகே கிடையாது. ஜேகே லெக்சராக இருக்கணும் தான் அவனுக்கு ரொம்ப நாள் கனவு. அவன் ஏமே அதான். ஸோ அதனால் அவன் சூப்பராகவே ஒரு நம்பர் 1 லெக்சராக இருப்பான் ஒரு யூனிவர்சிட்டியில். அவனுக்கு வந்து அப்பா அம்மா, தென் அவன் ஒரு ரிச் ஃபேமிலியும் கூட. அவனுக்கு பாட்டி சிஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. எனக்கும் அதே தான். அவளுக்கு தம்பி இருப்பாங்க. தென் வந்து அப்பா அம்மா எல்லாருமே இருப்பாங்கடா. ஓகே, இது போதும். வாங்க நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் இதில் வந்து ஜேகேக்கு 29, எனக்கு 19, 10 இயர்ஸ் கேப் இருக்கும். ஓகேவா, லைட்டாக ஏஜ் கேப் அவன் கேட்டிருந்தா. ஸோ அதனால் அவள் கேட்ட மாதிரி இந்த ஒன் ஷாட் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் எப்படி இருக்குன்றதை. நீங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? ஓகே மிஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன் என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணு வேகமாக ஓடிட்டுருக்கா. லைக் அவங்க வீட்டிலே தான் ரொம்ப வேகமாக கிளம்பிகிட்ருக்கா. ஏன்னா அவள் லேட்டாக எழுந்திருப்பா. அவளோட காலேஜுக்கு இப்போ கிளம்பிகிட்ருக்கா. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, என்றைக்கும் போல் இன்றைக்கும் லேட்டாக வயன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. வயனும் இப்போ அம்மா சாரிம்மா, மன்னிச்சிரும்மா, இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேன், நீ ஏன் அதை எழுப்பாமல் போன அப்படி சொல்லி வயன் கேட்குறா. ஸோ வயனோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் தான். நீயும் உங்கள் அப்பா மாதிரி ஏன் மேலேயே தப்பாக சொல்லுங்க. உன்னை எத்தனை தாட்டி எழுப்புனேன், ஆனால் நீ தான் எழுந்திரிக்கவே இல்லை. உன் தம்பியும் எழுப்பி பார்த்துட்டு அவனும் நல்லா இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படியா, சரி அவனை எழுப்பி விடுங்க, நான் கிளம்புறேன், ப்ரொஃபஸர் திட்டு வரப்போ சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பீரியடு நம்ம ஜேகேவோட பீரியட் தான். ஸோ நீங்கள் வேகமாக கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே தான் வேகமாக கிளம்பிட்டு ஒரு பண்ணை மட்டும் வாயில் வச்சுட்டு மம்மி பாய் இப்படி சொல்லிட்டு ஓடுறீங்க. ஸோ அப்படியே நேராக இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க. அங்கே ரியா உட்காந்துட்ருக்கா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு, ஏய் நீனும் லேட்டாடி இன்னைக்கு, பின்ன உன் கூட நேற்று பர்த்டே பார்ட்டி போனால நானும் லேட்டாக தாண்டி ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் ரியா சொல்கிறா. சரி ஓகே ஓகே வா 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 அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. பஸ் ரொம்ப நேரம் வரல. நீங்களும் பார்க்குறீங்க, காலையில் ஜேகே சார் பீரியடு, என்னடி பண்ணுறது, லேட்டாக போனவ திட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு வேறு வழி இல்லை, இன்றைக்கும் சிட்டப்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. என்னால் சிட்டப்ஸ்லாம் போட முடியாது, எல்லா பசங்களும் என்னை பார்த்து சிரிப்பாங்கடி, நான் இப்போவே சிட்டப்ஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வேறு நீங்கள் பீரியட்ஸுன்றீங்க, அப்போ வயன் நீ காலி தாண்டி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் கலாய்ச்சிட்ருக்கீங்க. தென் அப்படியே தான் ஒரு பஸ் வருது. யாருமே இல்லை அந்த பஸ்ஸில். ஸோ நீங்கள் 2 பேரும் தான். ஸோ அந்த பஸ் டிரைவர் பார்த்துட்டு, என்னம்மா பார்க்க காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரி இருக்கீங்க, ஆனால் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படி சொல்லி அந்த டிரைவர் கேட்குறாரு. நீங்களும் சாரிண்ணா சரிண்ணா நீங்கள் நேராக அந்த யூனிவர்சிட்டிக்கு போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப தூரம். ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி உங்களோட காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வேகமாக அப்படியே உட்காந்துட்டு அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ பஸ்ஸும் நல்லா வேகமாக தான் போகுது. ஸோ நீங்களும் வந்துட்டீங்க. ஸோ காலேஜ் அந்த டோருக்கு வெளியே நின்றுக்கிட்டு, ஏரியா வந்துட்டோண்டி, ஏன்டி டோர் க்ளோஸில் இருக்குது, பின்ன லேட்டாக வந்தேன், சரி வா இன்றைக்கி வந்து வாட்ச்மேன் அங்கிட்ட கெஞ்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குமே இனிமேல் தான் நீங்களும் ரியாவும் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான். ஆனால் பட் நீங்களும் ரியாவும் ரொம்ப நல்லா படிப்பீங்க. ஸோ அப்படியே தான் நீங்களும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அந்த வாட்ச்மேன் அங்கிள்கிட்ட, வாட்ச்மேன் அங்கிள் கொஞ்சம் இந்த டோர் ஓப்பன் பண்ணி விடுங்களேன், நாங்கள் இதுக்கப்புறம் லேட்டாக வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அங்கிள் பார்த்துட்டு, என்றைக்கும் இதே கதை தான் சொல்கிறீங்க 2 பேரும், இன்றைக்கி விட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் இப்படி உட்கார்றாரு. அங்கிள் சாரி அங்கிள், கொஞ்சம் 2 பேரும் நேற்று தூங்கிட்டோம், மன்னிச்சிக்கோங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விடுங்க, நாளைக்கெல்லாம் நீங்கள் விட வேணாம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ கெஞ்சுறீங்க. அவர் பார்த்துட்டு, சரி போங்க. ஜேகே வேறு அவர் சீக்கிரம் வந்துட்டார். ஐயோ சீக்கிரம் வந்துட்டாரா அவர், ஐயோ இன்றைக்கி நான் காலி தாண்டி அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு. அப்புறம் நீ காலினா அப்போ நானும் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் இப்படி போகிறீங்க. ஸோ அப்படி தான் உங்களோட கிளாஸ்க்கு வந்துட்டிங்க. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மிஸ் அப்படின்ற மாதிரி ரியா சொல்கிறா. இப்போ அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறாரு. ஸோ
ஸோ அவன் ஸ்பெட்ஸ் போட்டுட்டு அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு ஏன் 2 பேர் லேட்டு அப்படின்னு கேட்குறான். கேட்டோன்னே அவ்வளோதான் சார். அது நான் கேட்டது ஏன் 2 பேரும் லேட்டு. எத்தனை தாட்டி இதே மாதிரி உங்களை விட்டுருக்கேன், இன்றைக்கி விட மாட்டேன். 2 பேரும் 100 டைம்ஸ் சிட்டப்ஸ் போட்டுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்றான். நீங்கள் சார் அது இவ்வளோ இதெல்லாம் வரீங்க. வயன் ஸ்டாப். இதே மாதிரி நிறைய ரீசன் சொல்லி என் கிளாஸ் டைம் நீ வேஸ்ட் பண்ணிவிட்ட. இன்றைக்கெலாம் அவனை விட மாட்டேன். நல்லா படிக்கிற பொண்ணாச்சே நான் விட்டுறேன். ஆனால் இதுவே வேறு யாராக இருந்தால் நான் கண்டிப்பாக விட மாட்டேன் சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்களை பார்த்து பேசுகிறான். இப்போது ஜேகே பார்த்துட்டு 100 டைம்ஸ் என்ன ரீசனும் கிடையாது, 100 டைம்ஸ் சிட்டப்ஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்றான். எங்களும் வேறு வழி இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு ரியா பார்த்துட்டு சார் அவளுக்கு எனக்கு யாருக்கு என்ன ஆகுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. காலேஜுக்கு லேட்டாக வர தெரியுது, ஆனால் உடம்பு சரியில்லை, அது முடியலை, பீரியட்ஸ், என்ன கதை இது அப்படின்றான். நீங்களோட ஷாக்கில் பார்க்குறீங்க. இந்த தாட்டி யாருக்கும் நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்குற மாதிரி கிடையாது, நான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். சார் என்ன சார் அப்படின்ற மாதிரி நீங்களும் ரியாவும் அப்படியே சேம் டைமில் அப்படி கேட்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு நோ எக்ஸ்கியூஸ், செய்யணுன்னா செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றான். நீங்களும் வேறு வழி இல்லை அப்படி உட்காந்து சிட்டப்ஸ்லாம் போடுறீங்க. அங்கே இருக்க பசங்களாம் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடி அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாவை பார்க்குறீங்க. பின்ன என்னடி இல்லை சிரிக்கிறாங்கடி அப்படின்ற மாதிரி ரியாவை சொல்கிறா. சரி போட்டு தொலைவன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை. பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு காலில் நட்டுங்குது. 10 சிட்டப்ஸ்க்கே முடியல உட்காந்துட்டீங்க. ஸோ 100ன்னா முடியல. ஸோ அப்படி தான் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் ஒரு 50 சிட்டப்ஸ் போட்டிருப்பீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான். அவனுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே போதும் போங்க, போய் உங்கள் ப்ளேஸில் போய் உட்காருங்க அப்படின்றான். நீங்களும் ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா நான் எக்ஸ்கியூஸ்லாம் விட மாட்டேன், 100 போட சொன்னால் போட்டு தான் ஆகணும் அப்படின்றான். நீங்களும் சரி ஓகே சாரி சார் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. சாரி உங்களுக்கு சொல்லிக்கோங்க, எனக்கு இல்லை. தயவு செஞ்சு சாரி சொல்லாமல் இதுக்கப்புறம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி ஜேகே சொல்கிறான். ஓகே சார் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ப்ளேஸில் போய் அப்படி தான் போய் உட்காடுறீங்க. ஸோ நீங்களும் ரியா பக்கத்தில் தான் உட்காருவீங்க. ஸோ அப்படி தான் உட்காந்துட்டு அப்படியே கிளாஸில் கவனிக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, பட் பஞ்சுவாலிட்டி கிடையாது அந்தளவுக்கு உங்ககிட்ட. ஸோ நிறைய தாட்டி லேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் ஜேகே இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் நிறைய தாட்டி இந்த மாதிரி பண்ணனால தான் அவன் பனிஷ்மெண்ட் ஏற்றிட்டே போவான். ஜேகேக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் சூப்பராக மார்க் எடுப்பீங்க. எதுலேயுமே நீங்கள் டவுன் ஆகினதே கிடையாது. எல்லாத்துலேயும் ஹை மார்க் எடுப்பீங்க நீங்களும் ரியாவும். ஸோ ஜேகேக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஜேகேனா அவ்வளோ உயிர். லைக் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ஸோ லிட்ரலி உனக்கு துரத்தி லவ் பண்ணுறீங்க. பட் ஜேகேக்கு இன்னும் தெரியாது. ஒரு நாள் உங்கள் லவ்வை சொல்லணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இதுக்கப்புறம் அந்த மாதிரி லேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ எப்போ போல் ஆஸ் யூஷுவல் கரெக்ட் டைமுக்கு ஜேகேயோட கிளாஸ் ஆனால் கரெக்டாக வந்துடுவீங்க. ஸோ பிரேக் டைமாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஜேகேயோட கிளாஸ்னால் கரெக்டாக வந்து நிற்பீங்க. அவர் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வர்றாரு, நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி போய் கிளாஸில் உட்காந்துட்ருப்பீங்க. அவ்வளோ பஞ்சுவாலிட்டி ஜேகே காட்டுறீங்க. ரியா பார்த்துட்டு வயன் என்ன வயன் பஞ்சுவாலிட்டிலாம் பறக்குது அப்படின்றா. வாய முடி. ஓ நீ லவ் பண்ணுற பையனுக்கு பஞ்சுவாலிட்டி நிறையா கொடுக்குறியோ. அவர் பஞ்சுவாலிட்டி விரும்புகிறவருடி, கரெக்டாக இருந்துக்கோ. பின்னாடி ஃப்யூச்சரில் அவர் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏஞ்சாரா, நீ 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏஞ்சி அவருக்கு காஃபி டீலாம் போட்டு வைக்கணும். சரியா புரிஞ்சுதா அப்படி சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட் கேட்குறா. நீங்கள் சிரிச்சுட்டே வாயை மூட்ரி அப்படி சொல்கிறீங்க. ஸோ இப்படி தான் ரியா உங்களை நல்லா கலாய்ப்பா. ஸோ நீங்களும் ரியாவும் இப்படி தான் ஜேகேவை பற்றி பேசிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஜேகேன்னா ரொம்ப உயிர். ஸோ இப்படியாவது ஜேகே கிட்ட நம்ம லவ்வாக சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் டைம் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ இப்படியே தான் டேஸை ஸ்கிப் ஆகிருக்கு. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வருது, அதில் சூப்பராக பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் பேப்பர்ஸ்லாம் ஜேகே கொண்டு வரோம். நீங்கள் ரியா பயந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, நல்லா தான் மார்க் எடுப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பயம் ஜேகே தான் சொல்லிட போகிறான்ட்டு. ஸோ அப்படி தான் எல்லா பேப்பர்ஸும் வருது. தென் ஃபைனலி உங்களோட பேப்பர் ரியாவோட பேப்பர் வருது. இப்போ ரியாவோட பேரை கூப்பிட்றான். ரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போ ரியாவும் ஏஞ்சி போய் ஜேகே கிட்ட பேப்பர் வாங்கிட்டுருக்கா. ஸோ ஜேகே என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான் ஜேகே. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ, அதில் படிக்கிற பொண்ணு தானே நீ, ஏன் இப்படி பண்ணுற, ஹேண்ட் ரைட்டிங்லாம் கரெக்டாக பண்ணணும் சரியா அப்படின்ட்டு ஜேகே கோல்டாக சொல்கிறான். ஏன் இவர் பேப்பர் கொடுக்கும்போது இப்படி கோல்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரியா அப்படியே பார்த்துட்டே போகிறான். இவன் நெக்ஸ்ட்டு வயன் வாங்கம்மா வாங்க அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ என்ன மார்க் இருக்கா தப்பாக வாங்கிட்டோமா
ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்களும் போகிறீங்க. கைஸ் எல்லோரும் கேட்டுக்கோங்க, இன்றைக்கி என்னோடய பேப்பரை கொடுக்க போகிறேன். அண்ணா வயன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? சரி வாங்க, அப்படியே என்ன பண்ணி வச்சுருக்கான்றதை பார்க்கலாம். வயன், நான் கூட நம்ம கிளாஸில் யாரும் நல்லா படிக்கலையே, என்னடா எல்லோரும் மார்க் கம்மியாக எடுத்துருக்காங்களேன்னு நினச்சேன். கடைசியாக உன் பேப்பர் வந்துச்சு, பார்த்தேன். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். ஸோ நான் பிளான் பண்ணியிருக்கேன் டியூஷன் வைக்கலான்ட்டு. ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜேகேவே தான் பார்க்குறீங்க, ஐயோ இவர் என்ன டியூஷன் அதுன்றவ கேவலமாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு உங்களுக்குள்ளே தாட்டு. இப்போ ஜேகே பார்த்துட்டு எல்லோரும் எனக்கு கிளப் தட்டுங்க, வயன் தான் நம்ம கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க், ஸோ எல்லாம் வயனுக்கு கிளப் தட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்கோம் எல்லாருமே இப்போ கிளாப் தட்டிகிட்ருக்காங்க. வயனுக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே தான் அவள் பார்த்துட்டே இருக்கா. சூப்பர் வயன், இந்த மாதிரி தான் நிறையா மார்க் எடுக்கணும், அதுவும் என் சப்ஜெக்டில் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லேயும் எடுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கே சொல்கிறான். இப்போது வயனும் ஓ ஷோர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பேப்பர் எடுத்துகிட்டு போகிறா. பார்த்தா அவள் 2 மார்க் தான் விட்டுருப்பா, மற்ற எல்லாமே அவள் நல்ல மார்க் எடுத்திருப்பா. ஸோ அப்படி தான் இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஓகே, நான் சில பேரோட மார்க்கெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கல, ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவங்க மட்டும் டியூஷன் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்லிட்டு போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க, ரியா என்னடி இவர் இப்படி சொல்கிறாரு, நம்ம பேசாமல் டியூஷன் ரிசைன் பண்ணி நம்ம ஜேகே சார் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரியாட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அதுவும் நல்லது தான், பட் ஆனால் உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? ஜேகே சார் வீடு ரொம்ப தூரம் இருக்கே அப்படின்ற மாதிரி இப்போது ரியா சொல்கிறான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ஜேகேக்காக நான் எங்கே வேணால் போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு வீட்டில் பெர்மிஷனுக்கு வாங்குறீங்க. பட் உங்கள் வீட்டில் ஒத்துக்கலை. ஸோ நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணு தான், டியூஷன்லாம் வேணான்னு நினைக்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் டியூஷன் வேணுன்றீங்க. சரி ஓகே ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டேலேருந்து ஜேகே வரான். ஸோ நீங்கள் இப்போ அப்படி ஜேகே அவன் கிளாஸை முடிச்சுட்டு போகும்போது ஜேகே பின்னாடி போய் சார் அப்படின்றீங்க. சொல்லுவேன், இப்போ உனக்கு கிளாஸ் இருக்குது, நீ உன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பிரேக் டைமில் என் கேபினுக்கு வா, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி ஓகே போய்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க மார்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரியா கூட. ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. அப்படி தான் பிரேக் டைம் போல் மே கமெண்ட் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு எஸ் கமெண்ட் அப்படின்றான். ஸோ நீங்களும் வந்து சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லுவேன், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்னது? அது சார் நீங்கள் டியூஷன் ஆரம்பிக்க போகிறேன்ற மாதிரி சொன்னீங்கள? ஆமாம் சொன்னேன், அதுக்கு என்ன அப்படின்றான். நீங்கள் இல்லை நான் ஜாயின் பண்ணிக்கவா, நான் அம்மாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன், லெட்டர் கூட தோருக்கு சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் கொடுக்குறீங்களா? ஸோ ஜேகே பார்த்துட்டேன். ஓகே பட் நீ நல்லா தானே படிக்கிற, உனக்கு அதுக்கு டியூஷன்லாம் நீ இன்னும் நிறையா எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும் ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். நீங்களும் ஆமாம் சார், புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு இருந்தா அது எத்தனை நாளைக்கு சார் நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ராவாக பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஹோம் விருப்பம் தான், எக்ஸ்ட்ராவாக பார்க்கணுன்னாவா, நான் நிறைய கைடு வச்சுருக்கேன் பார்க்கலாம். தென் நிறைய நான் நோட்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஷேர் பண்ணி படிங்க, செம் வருதில்ல, ஸோ நல்லா பண்ணணும்ல. தென் ஓகேவன் நீ ஜாயின் பண்ணிக்கோ, நான் அப்ரூவ் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜேகே அந்த லெட்டர் வாங்கிக்கிறான். தென் நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக அப்படி போகிறீங்க. உங்களுக்குலாம் ரொம்ப ஜாலி. ஸோ அப்படி தான் அந்த லெட்டரை கொடுத்துட்டு ஜேகேட்ட அப்படியே வந்திருப்பீங்க. ஸோ ரியாட்ட சொல்கிறீங்க, ரியா அப்படி செம அப்படி சொல்லிட்டு அவ்வளோ நிறையா லெட்டர்லாம் கொடுத்துருப்பா ஜேகேக்கு. ஸோ நிறையா இல்லை, ஒரு லெட்டர் கொடுத்துருப்பா. ஸோ அந்த லெட்டரும் அவன் ஜேகே வாங்கிட்டு அவனும் அப்ரூவ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். லைக் அங்கே மெயினான ஆளுங்கள்கிட்ட வாங்கணும்ல. ஸோ அப்படி தான் அதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருப்பான். ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே வரான். ஸோ அப்படியே உங்கள்கிட்ட அந்த லெட்டர் கொடுத்துட்டு கைஸ் வயன் அண்ட் ரியா 2 பேருமே வந்து நம்ம டியூஷனில் என்னோட ஜாயின் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஈவினிங் 7 to 8 வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே சொல்கிறான். என் வீட்டு தெரியும்ல அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். சார் தெரியாது. ஓகே நீ உங்கள் அம்மாக்கிட்டேயோ இல்லை உங்கள் அப்பாக்கிட்டேயோ ஃபோனை கொடு, நான் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு அவன் ஜேகே சொல்கிறான். ஓகே உங்களுக்கு விருப்பம் தான், நம்ம கிளாஸ் குரூப்பில் நான் போட்டுடுறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறான். நீங்கள் எல்லாருமே அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. தென் அப்படியே கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் ஈவினிங் டைம் போல் 7 to 8 இப்படி தான் உங்கள் அப்பா கூட வந்திருப்பீங்க. ஸோ அப்படி உங்கள் அப்பா விட்டுட்டு ஜேகேட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் ரியா மட்டும்தான் அங்கே இருக்கீங்க. அப்படி பார்க்குறீங்க ஜேகேக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேர் யூனான்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க தான்
இப்போ ஜேகேவோட சிஸ்டர் அப்படின்றது மாதிரிலாம் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. தென் ஜேகேவோட சிஸ்டர் பார்த்துட்டு வயன் இங்கே வாங்க அப்படியே சொல்லிவிட்டு அவள் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிட்ருக்கா. ஸோ வயனும் தென் ரியா எல்லாருமே யூனா கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. தென் யூனா என்ன பண்ணுறான்னு அப்படியே அவங்க அப்பா அம்மா தென் பாட்டி, ஜேகேக்கு ஒரு பாட்டி இருக்காங்க சொன்னால, ஸோ அவங்க எல்லோரும் இன்ட்ரோ பண்ணி விட்றா. ஸோ அப்படி தான் அந்த டைம்லாம் போகுது. யூனா போதும், நான் உங்களுக்கு டீச் பண்ணணும், நீ வீட்டுக்கு போகும்போது அவங்கக்கிட்ட வேணால் டைம் இருந்தால் பேசு, இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிவிட்டு உங்களையும் ரியாவே கூப்பிட்றான். ஸோ நீங்களும் ஓகே ரியா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியாவை கூப்பிட்டுட்டு ஓகே யூனா நாங்கள் போயிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூனா கிட்ட சொல்லிட்டு போகிறீங்க. தென் யூனா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட வேலைக்கு நம்ம படிக்கிறதுக்காக போயிட்டா. ஜேகேவோட ஃபேமிலி எல்லாருக்குமே உங்களையும் ரியாவே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ இப்போது ஜேகேவோட அம்மாவும் ஜேகேவோட பாட்டியும் தான் உங்களே பற்றியும் ரியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் ஜேகே கொடுக்குற நோட்ஸு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க, எழுதிட்டுருக்கீங்க. தென் ரியாவும் அதே தான் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் நீங்கள் ஒரு 8 o'clock போல் அப்படி தான் கீழே இறங்கி வரீங்க, அதாவது ரூம்லேருந்து ஜேகேவோட ரூம்லேருந்து இறங்கி வரீங்க. ஸோ அப்படி தான் அப்படியே இப்போது ரியாவோட அம்மாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ரியா அந்தளவுக்கு கூட பேசலை. ஸோ அவள் அப்படி தான் அமைதியாக இருக்கா. ஸோ நீங்கள் தான் அவங்க பாட்டி கூட ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். வயன்மா நீ டெய்லியும் எங்கள் வீட்டுக்கு வரணும் சரியா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. இப்போ வயன் எப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜேகே வந்துட்டு நாளைக்கு மறக்காமல் வந்துடும், ஒரு இம்பார்ட்டண்ட் கைடு நான் தரேன், அதை ரெஃபர் பண்ணனா நான் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும், இல்லைன்னா சொல்லு நான் பிடிஎஃப் வச்சுருக்கேன் அதை சென்ட் பண்ணி விட்றேன், ஏதோ பெட்டர் உனக்கு. இல்லை சார் நானே வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன். இல்லை அம்மா ஃபோன் பார்க்கணும் விட மாட்டாங்க, நான் டியூஷனுக்கே வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரியா அப்படி உங்களை வச்சு ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஸோ நீங்கள் வேணுக்குன்னே அந்த மாதிரி சொல்கிறீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அதனால் அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா வந்துட்டார், தென் ரியாவோட அப்பா வந்துட்டாங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் அப்படியே ஜேகேக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பாய் சொல்லிட்டு யூனாக்கு டாட்டா சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி தான் மந்த்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நாளுக்கு நாள் ஜேகே மேலே இருக்க லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் துரத்தி ஜேகே லவ் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஜேகே கிட்டே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ ஜேகேக்கு இப்போ 29 years ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் மேரேஜை பற்றி பேசுகிறாங்க. பட் ஜேகே இதெல்லாம் நோ சொல்லிடுறான். ஸோ அவங்க பாட்டியும் தம்பி நான் என்னோடய கொள்ளு பேர பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்காதா அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகேவோட பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுற மூடு இல்லை, எனக்கு ஒருத்தி வருவா, வந்ததுக்கப்புறம் என் கண்ணில் கடவுள் காட்டுவார், அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஒத்துக்கிறேன். இப்போது என்னோடய லெக்சர் வேலையை நான் கரெக்டாக முடிக்கணும். அம்மா அப்பா எங்க அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். இப்போ அவங்க அப்பா உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே வந்து பார்த்துட்டு அப்பா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன இது புது பழக்கம் அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். இப்போ அப்படியே அவங்க அப்பா வந்துட்டு டேய் என்னடா சும்மா வந்து கடுப்பேற்றிட்டு ஆல்ரெடி தான் ஆஃபீஸில் கடுப்பேற்றுறான், நீ என்னடா இன்னும் கடுப்பேற்றுற போடா வெளியே அப்படி சொல்லி ஜேகே இப்போ கத்துறாரு. பா நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு தெரியுதா, ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க புரியுதுடா, இதெல்லாம் எப்போதுப்பா அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். இப்போ ஜேகேப்பா பார்த்துட்டு டேய் அண்ணே ஆல்ரெடி ஏற்கப்பட்ட டிப்ரெஷன், ஏன்டா எனக்கு மட்டும் எல்லாம் கொடுமைலாம் வருது, எனக்கும் நிறையா ஆசை இருக்குடா, நம்ம பிஸ்னஸ் நிறையா வரணும், நிறையா பேர் எடுக்கணுன்ட்டு, ஆனால் எல்லாமே லாஸில் தாண்டா போகுது, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்டா, ஆனால் எல்லாம் லாஸ் என் லைஃப் லாஸ்டா, என் லைஃப் லாஸ் அப்படின்ட்டு ஜேகே இப்போ என்னென்னமோ பேசுகிறப்பா என்ன பேசிகிட்ருக்க, அம்மா பாவம்பா ஏன்பா அப்படி பண்ணுற, டேய் அவள் என்னடா பாவம் என்ன பாவம், நானும் என்னமோ நினச்சேன்டா, ஆனால் ஒன்றுமே இல்லைடா ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. பெட்டில் விழுந்துட்டாரு. ஜேகே அப்படி என்ன பண்ணுறான்னா அந்த பாட்டில்லாம் எடுத்துகிட்டு ஒரு பையில் எடுத்து வச்சுட்டு, ஸோ ஜேகே ரொம்ப நல்ல பையன், அந்த மாதிரி அவனுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது அவங்க அப்பாவுக்கு இருக்கிற மாதிரிலாம். ஸோ அப்படியே என்ன பண்ணுறான்னா அந்த பேக்கில் ஒரு மாதிரி லைக் பிளாஸ்டிக் பேக் மாதிரி அதில் எல்லாத்தையும் பாட்டிலாக எடுத்து வச்சுட்டு அதை தூக்கி போடலான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஜேகே அம்மா பார்த்துட்டு என்னடா உங்கள் அப்பா திரும்ப ஆரம்பிச்சிட்டாரா அப்படி சொல்லி ஜேகே அம்மா கேட்குறாங்க. அம்மா நீ அவரை சும்மா இருமா ஏதாவது சொல்லிகிட்ருக்காத அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். இவர் இப்படி தான்டா குடிச்சு எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாருடா, இப்படி இவர் என்னை விட்டு போயிட்டாரா நாளைக்கு யாருடா என் கூட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மாமா எமோஷனலாக பேசிட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஜேகே பாட்டியால் ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ அவங்களும் வயசானவங்க. ஸோ அப்படியே தான் எல்லாத்தையும் கேட்காத மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ டிவியில்
லைக் கேட்ராமா மாதிரி அவங்க டைமுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு சீரியல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகே அது எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட்டுட்டு அவன் மட்டும் இப்போ அவனோட ஒர்க்லாம் பார்த்துட்டு அப்படி தூங்கிட்டான். ஸோ அப்படி தான் ஒரு மார்னிங் டைம் போல் இப்போ வாயன் அவளோட காலேஜுக்கு சிரிச்சுக்கிட்டே வரான். இப்போது அவளுக்கு என்னன்னு தெரியல, எப்படியாவது ஜேகே கிட்ட லவ்வை சொல்லிடணும்னு சொல்லிட்டு இப்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கா. அவள் என்ன பண்ணுறானா ஒரு லவ் லெட்டர் ஜேகேக்கு எழுதிட்டுருக்கா. ஸோ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஓகே இப்போ ஃப்ரீயாக தானே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரிசல்ட்லாம் இன்னும் வரல. இருந்தாலும் வாயன் என்ன பண்ணுறானா ஜேகேவோட வீட்டுக்கு சும்மா டைமில் அந்த டைமில் போயிட்டுருப்பா. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பானா ஜேகேக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதியிருப்பா. இப்போ ஜேகே பார்த்துட்டு என்ன லெட்ரு வாங்கினது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் பிரித்து பாருங்கள் சார் அப்படின்னு மாதிரி இங்கே கொடுக்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு அதில் படிக்கிறான். ஸோ நீங்கள் அதில் எழுதியிருக்கிறத நினச்சி நீங்கள் சைல்டிஷாக தான் எழுதியிருப்பீங்க. ஜேகே பார்த்துட்டு சார் நான் உங்களை பற்றி ரொம்ப நிறைய எழுதியிருக்கேன். என்னால் இதுக்கப்புறம் எந்த ஃபீலிங்ஸை நான் பூட்டி வைக்க முடியல. அதனால தான் என்னோடய மனசில் இருக்கிறத ஓப்பனாக நான் அந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். என்னால் சொல்ல முடியும். பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுத ரொம்ப பிடிக்கும். நீங்கள் படிங்க சார் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே அப்படி கோவத்தில் அப்படி உங்களை ஸ்லாப் பண்ணிடுறான். நீங்கள் பார்க்குறீங்க வயன் இங்கே பார், நான் உன்னோட ப்ரொஃபஸர், லவர் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரியான பையன் நான் கிடையாது. எனக்கு நிறைய லட்சியம் இருக்குது, நிறைய கனவு இருக்குது. அதெல்லாம் உனக்காக நான் உடைக்க முடியும் சார். அது நிறுத்து. இங்கே பார், எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையில் உன்னை நான் லவ் பண்ணிவிட்டு உனக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு வேணாம் வயன். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு அஃபெக்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை வயன். இங்கே பார், இந்த லெட்டர்லாம் தூக்கி கடாசு அப்படி சொல்லிட்டு அப்படியே அதை கிழித்து தூக்கி கடாசுறான். நீங்கள் பார்க்குறீங்க சார், ஓ லவ் எல்லாத்தையும் தூக்கி போடு. ஸ்டடீஸ் தான் முக்கியம் சார். நீங்கள் இவ்வளோ பெரிய வேணா ஸ்டடீஸ் மேலே முக்கியம் கொடுத்தாலும் எனக்கு அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனால் எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. லவ் ட்ரூ சார், நான் உங்களை லவ் பண்ணுறேன். அது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை அப்படி ஒரு ஸ்லாப் தான் பண்ணுறான். இங்கே பாருவாயன் சொன்னால் புரியாது உனக்கு. அது சும்மா என்ன கடுப்பேற்றிட்டுருக்க கலமணி அப்படின்றான். நீங்கள் சார் அது இங்கே பாரு, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்றான். நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஜேகே எதுவும் பேசலை. ஸோ அந்த லெட்டர் அப்படியே, ஆனால் நான் உங்கள் மேலே வச்சுருக்க லவ் ட்ரூ சார், என் லவ்வுக்கு நீ டிசர்வ் ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற போகிறீங்க. ஜங்குக் பார்க்குறான். அவ்வளோதான், அவனுக்கு என்ன சொல்கிறது தெரில. ஸோ அவனுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது, ஒரு பொண்ணோட மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டோன்ட்டு. பட் ஆனால் அவன் உங்களை ஹேட் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் அவனோட ஸ்டூடெண்ட் தான், ஜஸ்ட் அவனோட ஸ்டூடெண்ட். பட் அவன் லவ்வை காமிச்சிட்டானா தப்பாக போயிடும். அது எப்படி ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுறது, இந்த உலகம் ஏற்றுக்காதில்ல. ஸோ அதனால் ஜேகே அப்படியே உங்களை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் காலேஜ் போனாலும் உங்கள்கிட்ட பேசுறது கிடையாது. நீங்கள் மார்க் எடுத்தாலும் அதை பற்றி ரொம்ப கேர் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ முன்னாடி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவான். இப்போ முன்னாடி இந்த மாதிரி ஜேகே இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது கிடையாது. ஸோ உங்களை ரொம்ப ஹேட் பண்ணுறான், அவாய்ட் பண்ணுறான். நீங்கள் அவனை அவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் நீங்கள் உங்கள் லவ் ஜேகே காமிக்கிறீங்க. பட் ஆனால் ஜேகே ஒரு துளி கூட உங்கள் மேலே காட்டுறது கிடையாது. ஸ்டடீஸ் முக்கியம்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான். டியூஷன் இப்போ வைக்கிறது இல்லை, நீங்கள் ஆனால் போவீங்க. பட் ஆனால் ஜேகே எடுக்கிறது கிடையாது. நீங்கள் நார்மலாக ஜேகேவோட அப்பா அம்மா ஜேகேவோட அம்மா பாட்டி தென் யூனா கிட்டலாம் பேசுவீங்க. பட் ஆனால் ஜேகே கிட்ட பேசுறது இல்லை. ஜேகேவும் பேச மாட்டான் உங்ககிட்ட பெருசாக. ஜேகே அம்மா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. பட் ஆனால் ஜேகே ஒன்றும் சொல்ல மாட்டான். ஸோ அப்படி தான் ஒரு ஃபைன் டே நீங்கள் அப்படி தான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்கீங்க. செம்ம மழை பெய்யுது. ரியாவும் இல்லை அன்றைக்கி. அவள்னு பார்த்துட்டு அவள் ஆப்சன்ட் போட்டிருப்பா. நீங்கள் கால் பண்ணி பார்க்குறீங்க, யாரும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அப்படி தான் நின்றுருக்கீங்க. அப்போ கார் மட்டும் அந்த காலேஜை விட்டு வெளியே போகுது. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். நீங்கள் பார்க்குறீங்க அது ஜங்குக் காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அவர் வருவாருன்ட்டு ஜேகே அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான் காருக்குள்ளேருந்து. ஸோ அவன் தான் ட்ரைவ் பண்ணுறதே. ஸோ அப்படி தான் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி என்ன இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவங்கக்கிட்ட வந்து நிறுத்துறான். ஏன் வீட்டில் யாரும் வரலையா, பஸ் எங்கே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இல்லை சார் பஸ் வரல ஜங்குக், என்னை மட்டும் வீட்டில் விடுறீங்களா அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்குறீங்க. சரி உள்ளே ஏறு அப்படின்றான். ஸோ அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ மழை நல்லா பெய்யுதா. ஸோ அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி தான் ஜேகேயோட முன் சீட் ஜேகே பக்கத்தில் ஒரு சீட் இருக்கும்ல. ஸோ அங்கே தான் வந்து உட்காடுறீங்க. ஸோ அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் தலையெல்லாம் அப்படியே வாய்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் மூஞ்சில் ஃபுல்லாக தண்ணி அப்படியே ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜேகே பார்க்குறான். அப்படியே ஒரு கிளாத் எடுத்து கொடுக்குறான். நீங்களும் அப்படியே இதை வாய்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படி தான் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஜேகேவை நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. பட் ஜேகே உங்களை லவ் பண்ணவே இல்லை. ஸோ
ஸோ அந்த மழை டைமில் ஜேகே ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த கார் ஓட்டுறான். ஸோ அவனோட மூமெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அந்த கார் ஓட்டும்போது, அந்த ஸ்டேரிங் போடும்போது எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அவ்வளோ அழகாக கார் ஓட்டுறான். நீங்கள் ரொம்ப அழகாக கார் ஓட்டுறீங்க சார் அப்படின்னு நீ மாதிரி சொல்கிறீங்க. வயன் முன்னாடி மட்டும் கொஞ்சம் பார்க்குறியா, இங்கே என்னை பார்க்க சொல்லலை அப்படின்றான். நீங்கள் என்ன இருந்தாலும் நான் உங்களை தான் பார்ப்பேன், ஏன்னா என் கண் என்றைக்குமே உங்கள் கூட அடிமை சார் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு வயன் இறங்க அப்படின்றான். சார் இல்லை இறங்குன்னு அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு இல்லை இல்லை வீட்டில் விடுங்க, இறங்கு வயன், உன்னோட வீடு வந்துடுச்சு இறங்கு அப்படின்ற பார்த்தா வீடு வந்திருக்கோம். ஐயோ நம்ம தான் தெரியாமல் தப்பாக சொல்லிட்டோமோ. தேங்க்யூ சார். ஒழுங்காக என்னை ரசிக்கிறத எடுத்துகிட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பார். நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், ஏன்னா உனக்கான கரெக்டான பர்சன் நான் இல்லை, புரிஞ்சுக்கோ. எனக்கான கரெக்டான பர்சன் நீங்கள் தான் சார், அது உங்கள் வாயிலே நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு யார் வந்து விட்டான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஜங்குக்கு சொல்கிறீங்க, பரவாயில்ல இந்த பையன் நல்ல பையனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் அப்படியே தான் அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே கண்ணாடி மூலியமாக பார்த்துட்டு உங்களையே நீங்கள் ரசிக்கிறீங்க. அவ்வளோதான், நீங்களே உங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே தான் அந்த மிரரில் உங்களே இப்படி அழகாக ரசிச்சிட்ருக்கீங்க. அப்படியே தான் உங்கள் கண்ணை மூடுறீங்க. அந்த மிரரை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிப்பீங்க. ஸோ அப்படியே தான் உங்களோட ட்ரீமில் அப்படியே ஜங்குக்கு வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுற மாதிரியும், நீங்கள் ஜங்குக்கு பார்த்து அப்படியே அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ட்ரீம் வருது. டக்குன்னு உங்கள் அம்மா வயன் கீழே வந்து வேலை செய்ய அப்படின்றாங்க. ட்ரீமில் கூட அம்மா வராங்களே அப்படி சொல்லிவிட்டு இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்துருப்பீங்க. அந்த ட்ரீமை நினச்சி ரொம்ப ஷை ஆகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி ரொம்ப ஷை ஆகுற அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன வயன் என்னமோ சம்திங் அப்படின்றாங்க. அம்மா போம்மா, சரிம்மா அப்பா எங்கே, தம்பி எங்கே? அவன் அவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு கிளம்பியிருக்கான், வருவான் ஈவினிங் போல் அப்படி சொல்லிட்டு. மழை வேறு பெய்யுது, இப்படி யார் கூப்பிட்டு வருவா அப்படின்ற மாதிரி இப்போது நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு கூட வந்துடுவான், கவலைப்படாத விடு அப்படின்னு பார்க்கும்போது இப்போது மழையில் நின்றுருக்கும். அந்த டைம் போல் உங்கள் தம்பி வந்து வயன் காஃபி கொண்டு வாடி அப்படின்றான். டேய் இங்கே வந்து எடுத்துகிட்டு போடா அப்படின்னு நீங்கள் சொல், மேலே கொண்டு வா வயன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டான் ரூமுக்கு. கடுப்பேத்துறானே, சரி ஓகேம்மா நான் காஃபி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் போய் நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது உங்கள் தம்பிக்கு காஃபி கொடுக்க போகிறீங்க. உங்கள் தம்பி பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்றான். என்னடா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்ட்டி முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அக்கா உனக்கு எப்படி? காலையில் தான் சார் பார்த்தனே, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த அழகான இந்த டிஷர்ட் தானே சார் போட்டு போனீங்க, அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ சம்திங் ஸ்பெஷல் காலண்டரில் பார்த்தா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு போட்டு வச்சுருக்கேன். டேய் நான் வந்து அக்காடா, எனக்கு அது தெரியாது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அக்கா நீ கேடிக்கு மேலே அம்மாக்கிட்ட சொல்லிடாத, நான் ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜுக்கு அப்புறம் தான் அம்மாக்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன், அதுக்குள்ளே நீ வாயை வச்சு ஏதாவது சொல்லி விட்றாத என்ன அப்படின்னு உங்கள் தம்பி சொல்கிறான். நீங்களும் பார்த்துட்டு சரி சரிடா காஃபியை குடி அப்படி சொல்லிட்டு சூடாகிறதுக்குள்ளே ஓகேவா அக்கா போய் டின்னர் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்ருக்கு. டின்னர் போல் உங்கள் அப்பா வராரு. ஸோ உங்கள் அப்பா கிட்டே பேசிவிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அப்பா இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருப்பாருன்னா ஒரு சிக்கன் 65 ஒரு பேக் ஃபுல்லாக ஒரு கவர் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ நீங்களும் அப்பா என்னப்பா எனக்கு பிடிச்ச சிக்கன் 65 அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் நல்லா சாப்பிடுமா, வளர பொண்ணு நல்லா சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா நிறைய கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்புறம் உங்கள் தம்பி அப்புறம் உங்கள் அப்பா 4 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ நிறைய கான்வர்சேஷன் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே இதெல்லாம் டின்னரை முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே அவங்கவுங்க ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே தான் டைமாக ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி உங்களோட ரிசல்ட்டே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் இப்போது இன்றைக்கி தான் வருது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக உட்காந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்லாம் வந்துருச்சு. ஸோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் இயர் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே தான் இதெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இது ஜங்குக் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, நேராக ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே தான் உட்காந்துட்டு ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கான். இங்கே வரீங்க. இப்போ அப்படியே ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தான் இப்போ அப்படியே அந்த பாட்டிக்கு பாட்டி நான் பாஸ் ஆகிட்டேன், இன்னாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்டு எடுத்து அப்படியே அந்த பாட்டி கொடுக்குறீங்க. ஐயோ வயன்மா என்னம்மா சொல்கிற, பாஸ் ஆகிட்டியா, நல்லா பண்ணியிருக்க போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் நிறையா சாப்பிட்டுட்ருக்காங்க அவங்கக்கிட்ட லட்டு வாங்கி. தென் அப்படியே தான்
ஜங்குக் கூட அம்மா கிட்டேயும் போய் கொடுக்குறீங்க. அவங்களும் ஹாப்பி ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன் வாயன்மா நல்லா பண்ணியிருக்க போல் அப்படி சொல்லிட்டு அவங்களும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் யூனா கிட்டே கொடுக்குறீங்க. யூனா நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கும் லட்டுலாம் கொடுத்துட்ருக்கீங்க. சூப்பர் வாயன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. தென் ஜங்குக் எங்கன்னு கேட்குறீங்க. அவன் மேலே இதாக பண்ணிகிட்ருப்பான் அப்படி சொல்லிட்டு யூனா சொல்கிறா. ஸோ நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு போய் மேலே போய் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் அங்கே ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கான். மே ஐ கம் இன் மிஸ்டர் ஜங்குக், ஜான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு நீயா என்ன அப்படி கேட்குறான். நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன், அதுக்கு ஃபஸ்ட் லட்டு உங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு புதுசாக பேக்கெட் அது நீங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த லட்டு. ஸோ ஜேகேக்கு வந்து கொடுக்குறீங்க. மற்றவங்களுக்குலாம் கடல் லட்டு தான் கொடுத்துருப்பீங்க. ஜேகேக்கு ஸ்பெஷலாக நீங்கள் உங்கள் கையால் செஞ்சது ஜங்குக்கு அப்படியே ஊட்டி விடுறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஏய் எனக்கு லட்டுலாம் பிடிக்காது அப்படின்றான். பரவாயில்ல சாப்பிடு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறையா வாங்கி தரேன், நிறையா செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அப்படின்றான். நீ தான் ஜங்குக், நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. வேண்டாம் பாருங்கள், ஃப்யூச்சரில் நானும் நீங்கள் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதை யாராலையும் மாற்ற முடியாது. என் பேர் பக்கத்தில் கிம் இல்லை, மிஸ்ஸஸ் ஜான் ஜங்குக் அயன் அப்படின்னு தான் வரப்போகுது. நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே நடுவில் கொடுத்துட்டு சரி சாப்பிட்ருங்க, நானே ஆசையாக செஞ்சேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை படிக்க வச்சு நிறைய டீச் பண்ணி என்னை இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சுட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஜங்குக் லட்டு எடுத்துகிட்டு போ. இந்த ஜங்குக் பார்த்தா அந்த லட்டுக்கு கீழே ஒரு லெட்டர் இருக்குது. அதில் என்ன எழுதிருக்குன்னா தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். ஜங்குக் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு சரி பரவாயில்ல என்ன பொண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவனும் அப்படி தான் அப்படியே அவன் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை நினச்சி அவன் சிரிச்சுட்டு அந்த லட்டு சாப்பிட்டுட்ருக்கான். தென் அந்த கப்பை எடுத்து ஜங்குக் அப்படி என்ன பண்ணுறான், வாஷ் பண்ணிவிட்டு வாயன் கீழே தான் இருப்பா. ஸோ அதை எடுத்து அப்படியே வாயன் கிட்டே கொடுத்துட்டு தேங்க்யூ ஃபார் எ லட்டு அப்படின்றான். ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜங்குக் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை. ஸோ அவன் ஜஸ்ட் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கான். பட் நீங்கள் அவன் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கீங்க. பட் ஜங்குக் எவ்வளோ தட்டி சொல்லுவான், நீங்கள் கேட்க மாட்டீங்க. சரி சின்ன பொண்ணுன்னு விட்டுருப்பான். ஸோ ஆனால் இதுவே ரொம்ப பெரிய இஷ்யூவாக போக போகுதுன்னு அவனுக்கு தெரியாமல் போயிருக்கு. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. வயன் இருக்க ஜேகே மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிட்டா செகண்ட் இயர்லேருந்து. ஸோ இப்போது ஸ்டடீஸ் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது. இங்கே போனாலும் ஜங்குக் மேலே ரொம்ப லவ் காட்டுறா. தென் அவனும் ஜங்குக் வீட்டுக்கு வருவா. ஜங்குக் அம்மா வீட்டில் அந்தளவுக்கு கண்டுக்கிறது இல்லை. ஸோ அவங்களும் சரி ஜங்குக்கும் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கட்டும்னு அவங்களுக்கும் ஆசை நீங்கள் மருமகளாக அவன் வீட்டுக்கு வரணுன்ட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அப்போனாவே உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்களும் இல்லை ஜங்குக் என்னோடய ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு நீங்கள் மறைச்சிருப்பீங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜங்குக்கை தான் விரும்புகிறீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே தான் பூட்டி வச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசை. ஓகேவா? ஸோ அப்படி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் உங்கள் தம்பிக்கும் ஃபைனலாக தெரிய வந்திருக்கும். உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் தெரியாது நீங்கள் ஜங்குக்கு விரும்புகிறன்றது. ஏன்னா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜேகேயோட ஃபேமிலி அவ்வளோ பெரிய ரிச்சான ஃபேமிலி, நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அப்படி சீன் கட் பண்ணால் இப்போ அப்படி நம்ம ஜேகேயோட வீட்டை பார்க்கலாம். ஸோ அங்கே அவங்க அப்பா இப்போ அப்படியே ரொம்ப ஹாப்பியாக, ஜங்குக் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு என்னங்க என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஹாப்பி, ஐயோ நம்ம பையன் எங்கே அப்படி சொல்லி என் பையனையும் என் பொண்ணையும் கூப்பிடு, நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறா, நான் ஜங்குக்கு வந்தோடனே ஜங்குக் நீ சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் நான் மாற்றி வச்சேன், நல்ல ஒர்க் ஆகிருக்குடா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா நான் ஹக் பண்ணிக்கிறேன். என்னப்பா சொல்கிறீங்க அப்படி சொல்லி ஜங்குக் கேட்குறான். ஆமாண்டா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்பா அவங்க அம்மாவை, அதாவது ஜங்குக்கோட பாட்டி இருப்பாங்களே, ஸோ அவங்கள ஹக் பண்ணிட்டுமா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்பா என்ன பண்ணுறான், அப்படியே அந்த பாட்டிக்கிட்ட காலில் வாங்கிக்கிறேன். சரிடா என்னடா ஆச்சு அப்படி சொல்லி பாட்டி கேட்குறாங்க. நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, எல்லா பிஸ்னஸ் மேனே ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம கம்பெனி பெரிய லெவலில் வரப்போதான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. ஜங்குக் உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜங்குக் அப்பா சொல்லிகிட்ருக்காரு. அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி ஜங்குக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ யூனாவும் என்ன பண்ணுறான்னா, சரி நான் இப்போ வயனையும் ரியாவையும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் அப்படியே ஃபோன் பண்ணி வயனையும் ரியாவையும் கூப்பிட்றா. இப்போ ஜங்குக் பார்த்து எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்ற அப்படி சொல்லி இது ஜங்குக் கேட்குறான். நீ சும்மா இருண்ணா, அவங்க தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்,
எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ நான் அவங்களுக்கே கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம யூனா உங்களையும் ரியாவே கூப்பிட்ருப்பா. ஸோ சொல்லவா வேணும் உங்களுக்கு? ஸோ நீங்கள் சும்மாவே வருவீங்க. பார்ட்டி வேறு. ஸோ அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு ஒரு சாரீ, ஒரு ப்ளூ கலர் சாரீ, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த சாரியில். அப்படி மிரர் முன்னாடி நின்று அப்படி உங்களே ரசிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ரியாவும் கிளம்பி இப்போது ஜேகேவோட அப்பாவோட அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருப்பீங்க. ஜேகே அங்கே அழகாக பிளாக் கலர் கோட் சூட் போட்டுட்டு அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்கா. இன்னும் நிறையா பேர் விஐபிலாம் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லோரையும் ஜேகே பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ நீங்கள் ரியா தென் யூனா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கே ஜேகே அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. அண்ணன் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யூனா இப்போ கேட்குறா, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் எங்கள் அண்ணன்கிட்டயே பழிகிற, அப்புறம் தென் எங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறது என்னாச்சு என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ யூனா கேட்குறா, நீங்களும் இல்லை எனக்கு அப்போலேருந்தே எப்படி சொல்லும் போது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அது ஒன்றும் இல்லை யூனா, எனக்கு சின்ன வயசில் அதாவது ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுலேருந்து உங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, உனக்கு எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்குறா. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் அப்படியே சொல்லணும். யூனா ஐயோ இவ்வளோ ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கீங்க, வாங்க நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனா நீங்கள் ரியா அப்படி 3 பேரும் அங்கே ஜூஸ்லாம் குடிச்சு சும்மா டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க வேறு லெவலில். ஸோ அப்படியே வாங்க அப்படி ஜேகே சைட் பார்க்கலாம். ஜேகே அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஜேகேவோட அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் ஒரு பொண்ணு கூட வந்திருப்பார். அவள் பேர் சோஃபின்னு வச்சுக்கலாம். ஸோ அவள் அப்படியே ஜங்குக்கு பார்த்து, ஹாய் ஜங்குக் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. ஜங்குக்கும் ஹாய் நல்லா இருக்கேன். ஸோ சோஃபிக்கு 28 ஆகுது, ஜேகேக்கு 29. இங்கே ஜேகே அப்பா சோஃபியோட அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லைக் இப்போது ஜேகேக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு அப்பா நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் யூனாவை பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னு அப்படி தான் அப்படியே யூனாவை பார்க்கலான்னு வரும்போது இங்கே நீங்கள் யூனா தென் ரியா அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஏய் யூனா உன்னை எவ்வளோ நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே வரான். நீங்கள் பார்த்துட்டு ஜேகே வாங்க ஆடலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே கை பிடிச்சி ஆடிட்டுருக்கீங்க. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க, வாங்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை கையை பிடிச்சி ஆடிட்டுருக்கேன். அங்கே இருக்கவங்கள பார்க்குறாங்க. ஸோ சூப்பராக ஆடுறாங்கல்ல செம பேரில் அப்படின்ற மாதிரி சோஃபிக்கு ரொம்ப கடுப்பு வருது. அப்படி அவ்வளோ அந்த ஸ்டேஜ் ஏறி இப்போ ஜேகே கையை பிடிச்சிட்டு ஜங்குக் வாங்க நம்ம ஆடல அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி அவிழ்த்து ஆடிட்டுருக்கா. உங்களுக்குலாம் ரொம்ப பொசசிவ் ஆகுது. நீங்கள் டக்குன்னு சோஃபிக்கு நடுவில் வந்து ஜங்குக் என்னோடது, நான் அவர் கூட தான் ஆடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஜங்குக்கோட கையை பிடிச்சி ஆடிட்டு இருக்கீங்க. அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஜேகே ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். நீங்கள் ஆடுங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஜங்குக் எங்கே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக் பின்னாடி வரீங்க. ஜங்குக் ஒரு ரூமில் உட்காந்துருக்கான். நீங்களும் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, வாங்க ஆடலாம். வயன் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ஒரு என்னோடய ஸ்டூடெண்ட்டுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அது வரைக்கும் வாங்க நம்ம ஆடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வயன் ஸ்டாப், ரொம்ப அளவுக்கு மீறி நீ போயிட்டுருக்க. ஒரு அளவு தான் என்ன ஜங்குக் எல்லாமே அளவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கை பிடிச்சிட்டு ஜங்குக் எல்லாம் வர முடியாது சொன்னோடனே டக்குன்னு என்ன ஆச்சுன்னா டக்குன்னு நீங்கள் ஜங்குக் மேலே விழுந்துட்டீங்க. ஜங்குக் இப்போ உங்களுக்கு கீழே நீங்கள் ஜங்குக் மேலே இருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படி ஐ டு ஐ பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி தான் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படி தான் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். 2 பேரும் ஐ கான்டாக்ட் ரொம்ப நேரம் போகுது. லைக் 5 மினிட்ஸ் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஜங்குக்கை பார்த்து ஒரு கண்ணடிக்கிறீங்க. ஜங்குக் அப்படி என்ன அப்படின்றான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட சீக்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக் பார்க்குறான். அப்படி டக்குன்னு அவன் லிப்ஸை பார்த்து இந்த லிப்ஸுக்கு தான் நான் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் நல்லா கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படின்னு உங்களை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் நீங்கள் போகவே மாட்டிக்கிறீங்க. ஜங்குக்கோட லிப்ஸை அவ்வளோ அழகாக அப்படியே க்யூட்டாக அப்படியே நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் அதை அப்படி ஃபீல் பண்ணுறான். ஸோ ஒரு கட்டத்தில் அவன் அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வயன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு உங்களை ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படின்ற மாதிரி ஏந்திரி நீ நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே தான் அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஏன் ஜங்குக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா, நான் தான் பைத்தியக்காரி மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே வரீங்க. ஸோ சோஃபி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா. அவளுக்குலாம் ரொம்ப கடுப்பாது. ஜேகேவும் நீங்களும் ஒரே ரூமில் இருந்தது பார்த்துட்டு. ஸோ அப்படி தான் அவள் அப்படி ஜங்குக் பக்கத்தில் வந்து ஜங்குக்கு என்ன ஆச்சு, யார் அந்த பொண்ணு, சோஃபி அதெல்லாம் ஒன்று இல்லை எனக்கு தெரிஞ்சாகணும், யார் அந்த பொண்ணு, நீங்கள் ஏன் அவகிட்ட க்ளோஸாக அந்த ரூமில் என்ன ஆச்சு ஜங்குக், என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், ட்ரெஸ்ஸில் கசிஞ்சிருக்கு என்னாச்சு. ஜேகே சோஃபி இவ்வளோ இதாகிறத பார்த்துட்டு சோஃபி ஸ்டாப், ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன்,
எந்த பிரச்சனையும் ஆகலை. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. நான் எப்படி சொல்லிட்டு ஜேகே நேரம் அப்படியே அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கான். சோஃபி அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறா. நீங்கள் அப்படியே வந்து என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ சோஃபியை பார்த்து கேட்குறீங்க, ஜங்குக் என்னோடது, யாராலையும் கை வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி போகிறீங்க. ஸோ அப்படி ஸ்லாப் வாங்கியிருப்பீங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜேகேக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் நீங்கள் ரியா பார்க்குறீங்க. ரியா பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. நீங்கள் ரியாவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, சரி இவனா நாங்கள் கிளம்பு அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. இன்னும் ஒரு 5 minutes இருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லை எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ரியா கேட்குறா, என்னடி ஆச்சு அப்படி சொல்லி கேட்குறா. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க நான் ஸ்டாப்பா. என்னடி ஆச்சு? இல்லடி அப்படி சொல்லி நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அடி பாவி, போய் அவர் என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறா. என்னடி லவ் பண்ணவரை போய் கிஸ் பண்ண தப்பா? இங்கே பாருவாயன், லவ் பண்ணுறதுன்றது 2 பேருமே லவ் பண்ணணும். நீ ஒன் சைடாக லவ் பண்ணுற, அவருக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லடி அப்படின்னு மாதிரியா சொல்கிறேன். என்னடி சொல்லிட்டு அவர் எப்படி என்கிட்ட சிரித்து அவர் பேசுகிறாரு. இங்கே பாரு, சிரித்து பேசுகிறாருன்னா அது வேறு விஷயமா இருக்கலாம்ல. உன்கிட்ட லவ்வில் அவர் சிரித்து பேசுகிறாருன்னு நீ நினைக்கக்கூடாதுடி. என்றைக்குமே தப்பு கணக்கு போடாது லவ்வில். ஏன்னா லவ்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப், 2 பேருக்குமே சம்மந்தமாகணும். நாளைக்கு உனக்கும் அவனுக்கும் வெறுப்பாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? அவர் ஒன்று ஹேட் பண்ணுவார். அந்த லைஃபை எதுக்குடா வந்தோன்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக அது டிவோர்ஸில் முடியும். உனக்கு ஓகேவா என்ன அப்படி சொல்லியா கேட்குறா. நீங்களும் அப்போ ரியலைஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லவ்வை குறைக்க ஆரம்பிக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஜங்குக்கு மேலே அவ்வளோ ஒரு அப்சர்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி ஜேகேவை பார்த்தாலே அப்போ மாதிரி தான் லைக் எப்படி சிரிப்பீங்க. பட் ஆனால் இப்போது சிரிக்கிறது இல்லை. ஜேகேவை கொஞ்சம் கொஞ்சமாக ஹேட் பண்ணுறீங்க. லைக் அவாய்ட் பண்ணுறீங்க. ஹேட்லாம் இல்லை, அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் ஜேகேவும் இப்போது பார்க்குறான். ஏன்னா நீங்கள் வர வர இப்போ ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஜேகேவை. ஸோ அவனுக்கும் இப்போ லைட்டாக ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ ஜேகே வீட்டுக்கு வந்து பீப்புள் ஜேகே கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டியூஷன் அப்படியே எடுப்பான், நோட்ஸ் கொடுப்பான். நீங்கள் அதெல்லாம் குறிச்சிட்டு அப்படி போயிட்டே இருப்பீங்க. ஜேகே கிட்டே பேசவே மாட்டீங்க. தென் ஜேகே அம்மா கிட்டே பேசுவீங்க, பாட்டிக்கிட்ட பேசுவீங்க, தென் யூனா கிட்டே பேசுவீங்க, அவ்வளோதான். ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப்பாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு ஃபைன் டே, உங்களோட கசினுக்கு இப்போ மேரேஜ். ஸோ நீங்கள் அந்த விஷயமா நிறையா லீவ்லாம் போட ஆரம்பிச்சிருப்பீங்க காலேஜ். ஜேகே உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவனுக்கும் இப்போ என்னன்னு தெரில, ஒரு மாதிரி லைட்டாக அவனுக்கும் இடிக்குது ஹார்ட்டில். ஏன்னா அவனுக்கு இப்போ வர வர இன்னமும் சம்திங் தோண ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே தான் அவனும் இப்போ அப்படியெல்லாம் எல்லாத்தையும் நினச்சிட்டு ஸோ அப்படியே தான் என்ன பண்ணியிருப்பானா, அந்த கசின், அதாவது உங்களோட கசின் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களோட மேரேஜுக்கு அவங்க அம்மா, தென் பாட்டி, தென் யூனா கூட வந்திருப்பான். ஸோ அவங்க எல்லோரும் முன்னாடி போக சொல்லிட்டு இவன் பின்னாடி வந்திருப்பான். ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே தான் உங்கள் கசினோட மேரேஜில் ரிசப்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே தான் அப்படியே பார்ட்டிலாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அங்கே ரியா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. மெஹந்திலாம் வச்சுட்ருக்கீங்க. அப்போது மெஹந்தி வைக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்சவங்க பேர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்குன்னு சொல்கிறீங்க. அவங்களும் அதை அழகாக எழுதுகிறாங்க. நீங்கள் அப்படி ஸ்மைலாக அதை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து அங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகுது. மெஹந்தி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் உங்கள் கசினோட ஒய்ஃப் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு மெஹந்திலாம் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மெஹந்தி ஃபைனலி இங்கே கழுவிட்டு அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போது ஜங்குக்கு வந்திருப்பா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு டக்குன்னு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜங்குக்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க ஜங்குக்கு பார்த்தா எதாவது நினைக்க போகிறாங்கன்ட்டு. ஏன்னா ஜங்குக்கு யாரும் இன்வைட் பண்ணல, ஜங்குக்கோட ஃபேமிலி தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு வந்திருக்காருன்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நீங்கள் ஏன் வந்தீங்க இங்கே? உங்களுக்கு என்ன இங்கே ஒர்க்? நான் தான் உங்களை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டல, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல. உங்களுக்கு தான் என் மேலே லெவல் இல்லை. அப்படி இதுக்கு வந்தீங்க திரும்பவும் என்னை ஹர்ட் பண்ணலண்ணா. ஜங்கு ப்ளீஸ் இந்த மேரேஜை விட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு எனக்கு நாளைக்கு மேரேஜ் அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றும் புரியலை. எனக்கும் சோஃபிக்கும் மேரேஜ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எங்கள் அம்மா அப்பா உங்களை இன்வைட் பண்ணலான்னு நினச்சாங்க. பட் உன்னோட கசனுக்கு மேரேஜுன்னு சொன்னேன். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியால் வர முடியாது. நான் என்னோடய மேரேஜை பற்றி சொல்லிட்டு போகலான்னு ஜஸ்ட்டு சர்ச்சில் வச்சுக்கலான்னு தான். பட் எங்கள் அம்மா பாட்டி தென் இவனாக வந்திருப்பாங்க. சும்மா தான் வந்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. சொல்ல தான் வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் காரில் உட்கார போகிறான். நீங்கள் அப்படியே அவன் காருக்குள்ளே உட்காந்துட்டு ஜங்கு என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு சோஃபிக்குமா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். ஸோ நீங்கள் ஜங்குக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களா? அதுக்கப்புறம் ஜங்குக்கு அப்பா சோஃபியோட அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பாரு. சோஃபியோட அப்பா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சோஃபிக்கு வந்து 28 ஆகிடுச்சு, உங்கள் பையனுக்கும் இப்போ 29 இல்லை. ஸோ அதனால் நீங்களும் உங்கள் மனசு வச்சு கொஞ்சம் உங்கள் பையனை கொடுத்தா நல்லாயிருக்குன்ற மாதிரி சோஃபியோட ஃபேமிலியில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஜங்குக்கு அப்பா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போது இதெல்லாம் ஜங்கு உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கு அண்ணா
இங்கே பரவாயில்ல, நான் தான் சொன்னேனே நான் லவ் பண்ணது உனக்கு தான் ஒரு லைஃப்பை தேடிப்போ, இன்னும் 2 இயர்ஸில் உனக்கு கிராஜுவேஷன், ஸோ அதுக்காக ஃபோக்கஸ் பண்ண நான் சொன்னேன். ஆனால் நீ ஏன் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஜங்குக்கு எவ்வளோ சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை ஸ்லாப் பண்ணிட்டு, என்ன ஜங்குக் எல்லாவுக்கு நீங்கள் டிசர்வ் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன் எல்லாவுக்கு நீங்கள் டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்கள் கோனை நீங்கள் மருதாணி போட்டிருப்பீங்களா, ஸோ அதை அப்படியே காட்டுறீங்க ஜங்குக் கிட்ட. ஜங்குக் அப்படி பார்த்துட்டு, இங்கே பாரு, நீ எவ்வளோவோ நினச்சாலும் நான் உனக்கானவ கிடையாது, நான் சோஃபிக்கானவ, ஸோ நீ என்னை மறந்துடுறது நல்லது அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். முடியாது, நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நல்லா அவன் சீக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே, ஐ லவ் யூ ஃபார் எவர் ஜங்குக், நான் உங்களை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், நீங்கள் என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் சரி நான் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் உங்களை கடைசி வரைக்கும் நான் லவ் பண்ணுவேன் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு நல்லா கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜங்குக் உள்ளே இதை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படி ஜங்குக்கு நல்லா கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ ஃபார் எவர் ஜங்குக், எல்லாவுக்கு நீங்கள் டிசர்வ் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே இந்த கார்லேருந்து வெளியே போகிறீங்க. ஸோ அழுதுகிட்டே போயிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ரியா என்னன்னு கேட்பா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி ரூமில் உட்காந்து செம்மையாக அழுறீங்க. ஜங்குக் ஏன்னா ஜங்குக்கு நாளைக்கு கல்யாணம், ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஜங்குக் எனக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் கொடுத்த லட்டு, தென் நீங்கள் கொடுத்த அந்த பேப்பர் இந்த லெட்டர்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஜங்குக் பார்க்குறான். அவனுக்கும் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படி தான் வீட்டில் அப்படியே உட்காந்துருக்கான். ஜிமன் எவ்வளோ சொல்லி பார்ப்பான், ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஜிமன், அவன் எவ்வளோ சொல்லி பார்ப்பான். பட் ஜிமன் சொல்கிறத ஒன்றுத்தையும் ஜங்குக் கேட்காம, நான் சோஃபியா தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் இப்போது உங்கள் கசனுக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கும் மார்னிங்காக, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. பட் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க ஏன் அழுறன்ட்டு, நீங்கள் கசன் போகிறாங்கல்ல, ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போது உங்கள் மாமா வர்றாரு, உங்கள் அம்மாவோட தம்பி அவர், ஸோ அவருக்கு உங்கள் மேலே லைட்டாக க்ரஷ் இருக்கும். ஸோ அப்படியே தான் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சரிப்பா அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் மாமா அப்படியே ரைட்டாக சார் ரைட்டு வயன் உன்னை லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்வார். நானே ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன், எனக்கு கடுப்பு எதாவது மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே தான் இருக்காரு. நீங்கள் ரூமில் போய் லாக் பண்ணிட்டு செம்மையாக அழுறீங்க. ஜங்குக் அவ்வளோதான் இல்லை, என்னை மறந்துட்டார் ஜங்குக், அவ்வளோ லவ் பண்ணேன். ஆனால் முந்தா நேற்று பார்ட்டியில் பார்த்து சோஃபியை அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு இருக்காரு. அவ்வளோதான், நானும் ஜங்குக்கு மறந்துடுறேன். ஆனால் என்னால் மறக்க முடியல. இந்த பிஞ்சு போன மனசு இது கேட்க மாட்டேங்குதே, எல்லாமே சொல்லுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்டுருக்கீங்க. ரியா வரா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ரியா உனக்கே தெரியும்டி நான் ஜங்குக்கு எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, ஆனால் இன்றைக்கி அவருக்கு மேரேஜா, இவன் என்ன போய் இல்லடி நான் போனால் தப்பாயிடும், அவரோட லைஃப் அவர் பார்த்துக்கிட்டும், நான் இதுக்கப்புறம் லைஃப்பில் தலையிட விரும்பலை அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. ஸோ யூனா எவ்வளோ ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பா வேணாண்ணா எனக்கு துரோகம் பண்ணாது அப்படின்ற மாதிரி, ஆனால் ஜங்கு கேட்காம அவன் மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். இங்கே அப்படியே சீன் கட் பண்ணா நீங்கள் செம்மையாக அழுறீங்க. உங்கள் கசனும் மேரேஜெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கசனை ஹக் பண்ணிவிட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் கசனோட ஒய்ஃபும் அப்படியே அவங்களும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் நீங்கள் என் கசனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்கிறீங்க. அவங்களும் நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரில. ஜங்குக்கு உங்களை விட்டு போனதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவ்வளோதான், அவர் நம்மளை மறந்துட்டார், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உங்களோட ஒன் சைடு லவ் தோற்று போச்சுன்றதை நினச்சி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படி தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் அப்படியே உங்கள் லவ்வை சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க உங்களை. ஏய் போய் ஒரு ப்ரொஃபஸரை போய் அப்படி சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் அவ்வளோ ஒரு சண்டை நடந்திருக்கும். நீங்கள் டிப்ரெஷனில் போயிருப்பீங்க லிட்ரலி. ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் என் ஃப்ரெண்டுக்கு கூட துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு ரியா அவங்க கூட துணையாக தான் இருக்கா. ஸோ இப்போது ரீசெண்டாக ஜங்குக்கும் இப்போது அவன் ரிசைன் பண்ணிட்டான்னு வருது. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரியாக இருக்கீங்க. எனக்கு ஜங்குக்கு ரிசைன் பண்ணிட்டாரா? ஆமாம், அவர் ஒர்க் ரிசைன் பண்ணிட்டார் மேம் அப்படின்ற மாதிரி அங்கே காலேஜில் இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் புரியலை, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே தான் ரொம்ப உடஞ்சி போயிட்டீங்க. ஜங்குக்கும் இல்லை இப்போது
யுவனாக்கிட்டேயும் உங்களுக்கு பேச முடியல. ஏன்னா யுவனாவோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறது கிடையாது நீங்கள். ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு கோவமாக இருக்குது யுவனா ஒன்றுமே சொல்லலைன்ட்டு. ஸோ அப்படியே தான் மனசுலாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் எக்ஸாமும் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு யார் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் ரியா, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் ரியா உங்கள் கூட அவ்வளோ ஒரு துணையாக இருக்கா. அவளுக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது. ஸோ ரியா கூட தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் ஒரு நாளும் உங்களுக்கு நரகத்தில் வாழ்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜங்குக்கை நீங்கள் அவ்வளோ விரும்பியிருப்பீங்க. பட் ஆனால் ஜங்குக்கு நம்ம இப்படி ஏமாற்றிட்டாருன்ட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்தே பல மாதங்கள் இருக்கும். ஜங்குக்கு வீட்டுக்கும் நீங்கள் போகல. ஜங்குக்கு அம்மா கேட்குறாங்க ஜங்குக்கிட்ட, பட் ஜங்குக்கு எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ அப்படியே தான் இப்போது அவ்வளோ டேஸ் போயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஜங்குக்கோட மெமரிஸ்லேருந்து வரல. ஜங்குக் இப்போ அப்படியே அவன் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த அந்த லெட்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தான் டைம் மந்த்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிருக்கும். உங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜங்குக் வீட்டுக்கும் நீங்கள் போகிறதில்ல. அப்படியே தான் லிட்ரலி ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் போய் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வாழவே பிடிக்காமல் போகுது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் ரியா உங்கள் கூட துணையாக இருக்கனால ஸோ ரியாவை ஆக்ட் பண்ணிட்டு தான் என்றைக்குமே உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்படியே தான் மந்த்ஸ் டேட்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஒரு ஃபைன் டே அப்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் மாமா, அவர் பேர் ஜூனான்னு வச்சுக்கலாம், அவர் வராரு. நீங்கள் பார்க்குறீங்க வயன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்கள் மாமாவை கண்டுக்காமல் அப்படியே போகிறீங்க. வயன் உன்னை தான் கேட்குறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தான் கேட்குறேன். உன் மாமா வந்திருக்கேன், ஒரு வார்த்தை வாங்கன்னு தான் சொல்ல மாட்டியா அப்படின்னு உங்கள் மாமா கேட்குறாரு. நீங்கள் நீ வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் மாமா உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் விடு மாமா, கையை விடு அப்படின்றீங்க. உங்கள் மாமா உங்கள் கையை பிடிச்சிட்டு இப்போ இந்த கையை நான் சொந்தமாக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த கை எனக்கானது மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா இன்னமும் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு மாமா கையை விடு அப்படி சொல்லிட்டு உங்கள் மாமா கையில் வந்து அப்படியே உங்கள் கையை எடுத்துகிட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன், எனக்கு சுத்தமாக உண்மை இன்ட்ரெஸ்ட் இல்லை. அன்றைக்கே என்னோடய கசனோட மேரேஜ் அன்றைக்கே சொன்னல, எனக்கும் செட் ஆகுது. நீ 32, நான் 19 தான் சொன்னேன் அன்றைக்கி. இப்போ நான் 20. என்னால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. உனக்கும் எனக்கு ஏஜ் கேப் பார்த்துல. அப்படி இருக்கும்போது நமக்கும் உனக்கும் இதெல்லாம் செட் ஆகுது மாமா, என்னை விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் மாமா பார்த்துட்டு வயன் லவ்வுக்கு ஏஜ் கேப் தேவையில்ல, அது உனக்கே புரியும் அப்படின்னு உங்கள் மாமா சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு மாமா புரிஞ்சுக்கோ, என்னை விட்டு நான் உனக்கு கனவு கிடையாது அப்படின்னும் போது இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு என்ன சவுண்டு, ஏய் வாடா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே உங்கள் மாமா பார்த்துட்டு அக்கா என்னக்கா முன்னாடி பேசின மாதிரி தானே வயன் எனக்கு தானே நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் என்ன வயன் அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க. மா என்னம்மா சொல்கிற, நான் மாமாவை எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அவருக்கு 32 ஆகுது. என்னந்தா இப்போ என்ன உனக்கு, மாமாவுக்கு 32 தானே ஆகுது, உனக்கு என்ன 20 தானே ஆகுது, என்ன ஒரு 12 வருஷம், அதெல்லாம் என்ன கணக்காக எடுத்துக்கிற வயன், மாமா தான் உனக்கு. நான் சின்ன வயசில் நானும் மாமா பேசி இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அக்கா நீ வயனை எனக்கு கட்டி வை, நான் வயனை பத்திரமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா பேசுகிறாங்க. டேய் உனக்கு தாண்டா வயன், நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வயன் நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. மா நீ ஏம்மா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, நான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல வரீங்க. ஆனால் உங்கள் அம்மா கத்துறாங்க. நீங்கள் உடனே சரிட்டு அழுதுட்டு உள்ளே போயிடுங்க. உங்கள் மாமா பார்த்துட்டு நீ எனக்கு மட்டும்தான் வயன் ஜூனாக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா அப்படி சொல்லிட்டு சரிக்கா அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு உங்கள் மாமா கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் உள்ளே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. நீங்களும் இன்னும் 2 இயர்ஸில் கிராஜுவேஷன் வாங்கிடுவீங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளேயே உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் பார்த்து பாருன்னு நினச்சது தான் உங்கள் அம்மா அதை பற்றி உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு மார்னிங் நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க காலேஜுக்கு. அப்போது உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு வந்து எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா காலேஜ் தான். ஏம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என் காலேஜில் போக தேவையில்ல அப்படின்றாங்க. அம்மா ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க உங்கள் மாமா வராங்க. அம்மா என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வயன் நானும் சேஃப்டியை பற்றி யோசித்தேன். உனக்கு இன்னும் 2 இயர்ஸில் கிராஜுவேஷன், அதுக்குள்ளேயும் உனக்கும் உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்கள் மாமா ஒன்று நல்லா பார்த்துப்பார்ல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு மா எனக்கு 2 இயர்ஸில் கிராஜுவேஷன், அதுக்கு என்னம்மா இப்படி அவசரம், எனக்கு 20 தான் ஆகுது. வயன் நாங்களாம் நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமானே தெரிலடி, அதுக்குள்ளேயும் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா நல்லது. சரி நீ சரி வேப்பான்ட்டு நீ இல்லை மா சொல்ல பேச்சு கேளுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
நீ சொல்கிறதுக்கெலாம் இங்கே இடம் இல்லை வாயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு வழி தெரில, நீங்கள் கிளம்ப மாட்டேன்றீங்க. பட் உங்கள் அம்மா வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு கட்டாயப்படுத்தி சாரி வேர் பண்ணுறது, தென் வந்து பூ வைக்கிறது, தென் வந்து நெக்லஸ் போடுறதுலாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அதான் தூக்கி எறியணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் முடியாது. ஸோ அப்படியே தான் உட்காண்ட்ருக்கீங்க. ரியாவும் கால் பண்ணுறா, நீங்கள் கால் எடுக்கிறது இல்லை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. பார்த்தா ரியாவே வந்துட்டா. வயன் அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே வரா. இப்போ அப்படி நீங்கள் உள்ள எழுதிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ரியா இப்போ அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்து பார்க்குறா. நீங்கள் அப்படியே சாரி வேவ் பண்ணிட்டு தென் நெக்லஸ்லாம் போட்டுட்டு உங்கள் நீஸ் ஆக் பண்ணிட்டு அழுத்துட்டு, வயன் என்னடி ஆச்சு? நீங்கள் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்னடி சொல்கிறேன், உனக்கும் உங்கள் மாமாக்குமா? அவனே ஒரு போரைக்கே ஆச்சு. அன்றைக்கி நம்ம உங்கள் கசின் மேரேஜ் அன்றைக்கி பார்த்துமே பொண்ணுங்க கூட ஒரு ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி இருந்தார். அதனால தாண்டி நான் சொல்கிறேன், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடி. நானும் என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் யாரடி நம்புவா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு விட்டுட்டு மாமலாம் வந்துட்டாங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோமா, ஏம்மா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் அப்பா வந்தோடனே நீங்களும் அப்படியே கண்ணில் டியர்ஸ் வைப் பண்ணிட்டு போய் வந்து நிற்கிறீங்க. உங்கள் மாமா அப்படியே சிரிக்கிறாரு உங்களை பார்த்து வில்லத்தனமா. ஏன்னா அவர் உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருப்பார். ஸோ அப்படி வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. நீங்களும் அப்படி பார்த்துட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஹையை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கா. தென் அப்படியே தான் தட்டு மாற்றலான்னு சொல்லும் போது நீங்கள் அப்படியே வந்து அங்கே இருக்க தட்டை தட்டி விட்டுட்டு, எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேம்மா. நீங்கள் ஏன் இப்போ பார்த்தாலும் ஜங்குக் ப்ரொஃபஸர் கூடயே போறியேன்னு கேட்டல. நான் ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டும் தான், அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டா, நீங்கள் சொல்லக்கூடாது தான் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க. நீங்களே உங்களை அறியாமல் சொல்லியிருப்பீங்க. அப்படி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன் என்ன பேசிகிட்டு இருக்க? அவர் அவருக்கு தான் மேரேஜ் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்கு. அது நான் வீட்டில் சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்கன்னு தான் நான் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கு. எனக்கு மாமா பிடிக்கல, எனக்கு மாமா வேண்டாம். இவன் ஒரு சரியான பொறுக்கி. அன்றைக்கி நம்ம கசனோட மேரேஜ் அன்றைக்கி இவன் ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டா எல்லா பொண்ணும் கூடயும். எனக்கு அதை நினைக்கும் போது இவன் கூட எப்படி என் லைஃப்பை நான் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் மாமா பார்த்துட்டு, அக்கா இவள் சும்மா சொல்கிறா, கல்யாணம் வேணான்றதுக்கு பேசுகிறா, நான் வேணா நல்லா பார்த்துப்பேன்க்கா அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கோம் யாரும் நம்பலை. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இவ்வளோ கெஞ்சுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு புரியுது. உங்கள் அம்மா புரிஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு போய் சொல்கிறேன், அப்படி என் தம்பியை பற்றி எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு வேறு வழி இல்லை. எல்லாருமே சேர்ந்தாங்க, தட்டை மாற்றிட்டாங்க. ஸோ ஃபைனலி உங்களுக்கும் உங்கள் மாமாவுக்கும் பாதி என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி தான். ஸோ அப்படியே மோதிரத்தை மாற்ற சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ரூமில் லாக் பண்ணிக்கிறீங்க. செம்மையாக அழுறீங்க. ரியாவை ஓப்பன் பண்ண சொல்கிறா. நீங்கள் ஓப்பனே பண்ணலை, அப்படியே தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போது அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு டைம் போல் வெளியே வரீங்க. பார்த்தா அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படி உங்கள் மாமா தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. என்ன அப்படியே டோரை சாத்திட்டு போயிட்டா, நாங்கள் வேணாம், ஐயோ பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு படிக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம்மா. இங்கே பாரு வயன் கேட்டுக்கோ, என்ன இருந்தாலும் ஜேகே உன் கண்ணுக்கு இல்லை, உன் கைக்கு கூட அவன் கிடைக்க மாட்டான். இந்த கையை நான் தான் பிடிப்பேன் அப்படின்ட்டு அப்படி உங்கள் கையை பிடிக்கிறாங்க. ஜூனா நீங்கள் பார்த்துட்டு விட்டு என் கைக்கு இல்லை, என் லவ்வுக்கு கூட நீ டிசர்வ் கிடையாது, என் பாதி லவ்வுக்கு கூட நீ ஒரு துளி கூட நீ டிசர்வ் கிடையாது அப்படி சொல்லும்போது உங்கள் மாமா அப்படி என்ன பண்ணுற, உங்கள் தலைமுறை பிடிச்சி இழுத்து என்னடி சொன்ன, அந்த ப்ரொஃபஸரு நல்லா படித்தவன், அவன் உனக்கு அழகாக தெரியல, ஏன்டி என்கிட்ட என்ன குறை அப்படி சொல்லி உங்கள் மாமா ஜூனா அப்படியே கேட்குறாரு. நீங்கள் என்னை விட இங்கே பாரு, நீ இப்போ கேட்டுக்கோ, எனக்கு எப்பயுமே ஜங்குக் தான், அவர் எனக்காக வருவார், என் லவ் அவருக்கு தெரியும், அவர் நான் எவ்வளோ லவ் பண்ணேன் அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் வருவார், கண்டிப்பாக வருவார், அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஆனால் நீ எல்லாம் பொறுக்கி மாதிரியும் தானே நீனும் என் லைஃப் அழிக்கலான்னு தானே நினச்சிட்ருக்க. உனக்கு நான் ஜங்குக் பின்னாடி போயிட்டேன்னு தானே உனக்கு பொறாமையாக இருக்குது. நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், நான் உனக்கு கிடையாது அப்படி சொல்லி கத்துறீங்க. அப்படி உங்கள் மாமா தலையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, நான் இப்படி தான் பண்ணுவேன், உனக்கு அன்றைக்கி சின்னதாக தான் காமிச்சிருப்பேன், ஏன்னா நீ அன்றைக்கி ஜங்குக் கூட பேசினனால தான் எனக்கு அப்படி இருந்துச்சு. நீ எனக்கு கிடச்சிருந்த நான் ஏன்டி அப்படி எல்லா பொண்ணும் கூடி போக போகிறேன், உனக்கு இது மட்டும் தானே தெரியும், எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை நான் அழிச்சிருக்கேன் தெரியுமா, ஏன்னா நீ எனக்கு கிடைக்கலன்னு தான் இப்போ பார்த்தாலும் ஜங்குக் ஜங்குக் ஜங்குக். என்னடி இருக்கு அவன்கிட்ட சொல்லு, அவன்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்குது, அழகு இல்லையா சொல்லுடி, என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்குது
அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, நீங்கள் அப்படியே தான் உங்கள் மாமாவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்றும் கிடையாது, அப்புறம் ஏன் என் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உங்கள் மாமா கேட்குறாரு. இங்கே பாரு, நீ ஒரு பொறுக்கி, என் லைஃப்பை நீ அழிச்சிருவ, நீ என் லைஃப்பை சுத்தமாக ஸ்பாயில் பண்ணிடுவ. எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் எந்த பொண்ணு கூடி போக மாட்டேன், என்ன கேரண்டி தர நீ? எனக்கு மாமாவா நான் உன்னை மரியாதையை விடுறேன், இல்லைன்னு வச்சுக்கோ, இங்கே உன்னை அடித்து போகிறதுக்கு கூட எனக்கு தைரியம் இருக்குது, அடித்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்துலாம் அந்த ஜங்குக்கால நானான்ட்டு எப்பயுமே இந்த கையை நான் தான் பிடிப்பேன். உன் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறிச்சுன்னா அது இந்த என் கையால் தான் ஏறும் அப்படின்ட்டு உங்கள் மாமா சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் மாமா பார்த்துட்டு அதையும் பார்க்கலாம், என் ஜங்கு வருவார், என்னை காப்பாற்ற வருவார். எங்கள் அம்மா என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், ஏன்னா எங்கள் அம்மா நீங்கள் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. எங்கள் அம்மா என்னை நம்புவாங்க, என் ஜங்குக்கு வருவார், பார்த்துடலாம் அதையும் அப்படின்ட்டு உங்கள் மாமா அப்படி உங்களை பார்த்துட்டு கட்டுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படி உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படி ஜங்கு கூட தாட்ஸ்லாம் வருது. நீங்கள் அப்படியே தான் அழுதுகிட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக. ரியா வந்து உங்களை சமாதானப்படுத்துகிறா, பட் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஓகேடா, இதோடு இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு 2 ஷார்ட்டாக நான் போடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப போட்டால் இன்னும் நிறையா கதை இருக்குது. ஸோ அதனால் விட்டால் நான் நிறையா சொல்லிகிட்டே போவேன், இன்னும் ஒரு 1 hour எடுக்கும். ஸோ அதனால் நூஹா கேட்ட மாதிரி நான் 2 ஷார்ட்டாக போட போகிறேன். ஸோ April 8 அன்றைக்கி 2 ஷார்ட் இதோட ஃபைனல் பார்ட், அதான் ஃபைனலாக இருக்கும். உங்களுக்கு இந்த 2 ஷார்ட் வேணும்னா கீழே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போடுங்க. 2 ஷார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி போடுங்க. பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம 2 ஷார்ட்டை பார்த்துலாம் April 8 அன்றைக்கி. நீங்கள் வந்து எனக்கு சீக்கிரத்தில் சொல்லணும், ஓகேவா? தென் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். 2 ஷார்ட்டில் வந்து லாஸ்ட் பார்ட்டில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் வச்சுருக்கேன். ஸோ நிறைய ட்விஸ்ட் இருக்குது, ஜேகேவை பற்றி நிறைய ட்விஸ்ட் அண்ட் வச்சுருக்கேன். தென் வயன் எப்படி அவங்க மாமா கிட்டேருந்து தப்பிக்கிறான் அப்படின்றதெல்லாம் நம்ம 2 ஷார்ட்டில் பார்க்கலாம். நான் சூன் அப்லோட் பண்ணிடுறேன்டா. தென் நூஹா எப்படி இருக்குன்னு சொல்லு, இந்த பாட்டு உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குமான்னு தெரியல. தென் நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுடா. ஓகே மிஸ். ஸோ நம்ம 2 ஷார்ட் சீக்கிரம் பார்க்கலாம். நாளைக்கு ஜின்னோட 1 ஷார்ட் பார்க்கலாம். ஒருத்தவங்க பர்த்டே ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஜின் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஜின்னோட 1 ஷார்ட் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நாளைக்கு நான் அதை கொண்டு வரேன். ஓகே மிஸ், நான் நாளைக்கு உங்களை நல்ல வீடியோட சந்திக்கிறேன். நம்ம ஜின்னோட வீடியோ பார்க்கலாம், ஓகே? ஓகே மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாட்டா, பாய். தென் மறக்காமல் ஃபஸ்ட் சேனல், தென் இன்ஸ்டா ஐடி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சேனல் அது 10க்கு அப்புறம், April 10க்கு அப்புறம் நம்ம அதில் வீடியோஸ் பார்க்கலாம், FF பார்க்கலாம். தென் வந்து இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாட்டா, பாய்.